அஸ்ஸலாமுஅலைக்கும். திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வர இருக்கின்றோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 10.5 கிலோ மட்டன் பிரியாணி, அப்படின்னா 7 படி மட்டன் பிரியாணி, கறி 14 கிலோ, 1க்கு 2 கறி போட சொல்லியிருக்காங்க. 10.5 கிலோ கறிக்கு நம்ம வந்து 14 கிலோ கறி போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரீஃபண்ட் ஆயில் 1.5, பார்த்தீங்கன்னா குட்டி தேக்ஸால் நம்ம ஆக்குறோம். பார்த்தாலே தெரியுங்களா, தேக்ஸா திருவுண்டா இருக்குதுங்க. அப்படி இல்லை, 10 கிலோ அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம தேக்ஸா எடுத்துருக்கோம். நம்ம 1.5 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், 1 கிலோ நெய் ஊற்றிக்கலாம், தம்முக்கு மேலாக ஒரு 200 ஊற்றிக்கலாம். மொத்தம் 2,700 கணக்கு வச்சுக்கலாம். இஞ்சி வந்து 1,200ங்க, பூண்டு 1,200, சின்ன வெங்காயம் 2,4 கிலோ. அதாவது நம்ம வந்து 10 கிலோ அரிசி, 10.5 கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1,50 தான் போடணும் இஞ்சி. நம்ம வந்து 10 கிலோ அரிசிக்கு 14 கிலோ கறி போடுறோம். அதனால் வந்து 150 கிராம் இஞ்சி பூண்டு சேர்த்து போடுறோம். சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்து போடுறோம், கறி நம்ம கூட போடுறதுனால பார்த்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 100 கிராம். பட்டை கிராம்பு ஏலக்காய், பட்டை 95, ஏலக்காய் 45, கிராம்பு 13. தக்காளி 1 கிலோ, மல்லித்தலை 1 கட்டு, லெமன் 6 பழம். வெங்காயம் புதினா பொன்னரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 100 கிராம், சக்தி மிளகாய்த்தூள். இப்போ தக்காளியை கொட்டிக்கலாம். மிளகாத்தூள் நல்லா வணங்கிருச்சு. இப்போ தக்காளி வணங்கட்டும். பெப்பர் சிக்கன் பாருங்க, லெக்கோடு இருக்குது பார்த்தீங்களா மாஸ்டர்? அந்த லெக்கை காட்டுங்க மாஸ்டர். ஆஹா, அப்படியே அந்த லெக்கோடு அந்த ஸ்பைஸியாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பெப்பர் சிக்கன் முதல்ல லெக் பீஸ் போட்டு போடுறோம். தக்காளி நல்லா மைமையாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கறியை கொட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம மட்டன் அரைக்கலாம். 14 கிலோ மட்டன் அரைக்கலாம். நல்லா கொழுப்பு கறி, டெம்ப்டடாக இருக்குது மக்களே. இப்போ வந்து மசாலா கொட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மல்லித்தலை பச்சை மிளகா தயிர் எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இப்போ வந்து மசாலாவை பரப்பி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுட்டு மசாலாவை அலசி தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மூடியை போட்டுடலாம். மசாலா வளர்ச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏழு கைப்பிடி, ஏன்னா 7 படியில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டிக்கலாம். இப்போ வந்து மசாலாவை கிண்டிக்கலாம். கேமராமேன் வளைச்சி பண்ணுறாப்புல.
குட்டி தேக்ஸா. சிக்கன் மாஸ்டர் சிக்கன் கிண்டிக்கிட்டு இருக்காப்புல. தால்ச்சா மாஸ்டர், சாரிங்க, தால்ச்சா மாஸ்டர் இப்போ சிக்கனை கிண்டுறாப்புல. தால்ச்சா முடிச்சாரு, இப்போ சிக்கன் கிண்டிக்கிட்டு இருக்காப்புல. தால்ச்சா முடிச்சு எங்கே முடிச்சிருக்கு? இதான் இங்கே வச்சுருக்காரு தால்ச்சா முடிச்சு. அருமையான தால்ச்சா மேலே மணி அவர் கிண்டிக்கிட்டு இருக்காரு. நீ அப்படியே நம்ம என்ன செய்யலாம், கறி வந்துச்சான்னு பார்த்துட்டு அரிசி ஊற போட்டுடலாம். ஆமாம், வீடியோவில் நான் கறி வந்துருச்சுங்க, 80% கறி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கேமராமேன் லெமன் ஊற்றுறாப்புல. லெமன் 6 பழம். ஓகே. எதுவாக பேச சொல்லு. விதையெல்லாம் எடுத்துட்டு லெமன் ஊற்றிக்கலாம். விதையை போட்டு என்ன மாஸ்டர் ஆகும்? விதையை போட்டால் சாப்பிட்றப்ப கசக்கும். பிரியாணியில் விதையா இருந்துச்சுன்னா கசக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம கிண்டிக்கலாம். அதனால இல்லைங்க மாஸ்டர், விதை வந்து சாப்பிடும் போது வந்து டபக்குன்னு மெல்லும் போது அந்த சாப்பாடே லைட்டாக மெல்லும் போது வாய் பூரா கசப்பு இருக்கும். சோறு கசக்காது, வாய் பூரா கசக்கும். என்னடா தெரியாமல் கடிச்சிட்டோமேன்னு ஃபீலிங்கில் இருப்பாங்க. அதுக்காக தான் அந்த கொட்டையை நம்ம போடுறதில்ல. ஆமாம். இப்போ வந்து அரிசி ஊற போட்டாச்சு. அரிசி பார்த்தீங்கன்னா 2 கலனி எடுத்து 3வது கலனி அரிசி ஊற போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 18 லிட்டர் தண்ணி. மக்களே, இப்போ வந்து உலக்கு தண்ணி ஊற்றிட்டோம். 18 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ வந்து கிண்டி விட்டுட்டு மூடியை போட்டுடலாம். கறி வந்துருச்சான்னு பார்ப்போம், வாங்க இருங்க. நல்லா முட்டாயாக வந்துருச்சு பாருங்க கறி. சுடு இப்பயுமே. மூடியை போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சு ஆவி வந்தோடனே நம்ம கிண்டிக்கலாம். மக்களே உலை கொதிக்குது. இப்போ வந்து நம்ம அரிசி அள்ளிடலாம். அரிசி அள்ளியாச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை கொட்டிக்கலாம். பல பலன்னு இருக்கு வெயிலுக்கு. அரிசியை கொட்டியாச்சு. தம்மு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இனி தம் போட்டுடலாம். அவ்வளோதான், கங்கனா பிரிச்சாச்சு பாருங்கள். இனி மூடியை போட்டு நம்ம தம் போட்டுடலாம். மாஸ்டர் ஒரு கிண்டி விட்டு மூடியை போடுங்க. ஓகே மாஸ்டர். நம்ம இப்போ தம் போட்டாச்சுங்க. இனி நம்ம ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம தம்மை உடைச்சிடலாம். அருமையான திண்டுக்கல் மட்டன் தேக்ஸா பிரியாணி நம்மளுக்கு ரெடியாக போகுது. தேக்ஸா பிரியாணி சொல்லுங்கள், குட்டி தேக்ஸான்னு சொல்லுங்கள். குட்டி தேக்ஸா. ஆமாம், ஏன்னா அப்புறம் சப்ஸ்கிரைபர் தேக்ஸாவை காணான்னு தேடுவாங்க. குட்டி தேக்ஸான்ட்டா வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ஆமாம். தம்மு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தம்மை உடைச்சிக்கலாம். குட்டி தேக்ஸால இப்போ நம்ம தம்மை உடைக்கணும்.
சாப்பாடு ஏன் மாஸ்டர்? ஆமாம் ஆமாம், சூப்பராக இருக்குது கலர். குட்டி தேக்ஸா மாஸ்டர் வந்து ராஜா மாஸ்டர் வீடியோ எடுக்கிறாருங்க. இப்போ வந்து நம்ம சாப்பாடு இறக்க வேண்டிய இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம். இது எப்போல்லாம் வந்து இந்த ஒர்க்கர்ஸ்க்காக சாப்பாடு பிரியாணி ஆக்கி போகிறாங்க. அவங்க ஓனர் அரிசி வந்து ஒர்க்கர்ஸ்க்காக பிரியாணி ஆக்கி போகிறாரு. அதுதான் இந்த வீடியோ. அரிசி கடை பேர் பிரபா ட்ரேடர்ஸ்.